வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி அரசு வேலை மற்றும் இழப்பீடு 1.5 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்று போலீஸ் தாக்குதலில் உயிரிழந்தவரின் மனைவி வேதனையுடன் கூறியுள்ளார். 2024 சங்கரன்கோவிலில் போலீஸ் தாக்குதலில் இறந்ததாக கூறப்படும் பட்டியலினத்தைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் முருகனின் மனைவி மீனா மாநில மனித உரிமை ஆணைய விசாரணையில் பங்கேற்றார். அதற்கு பின் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு கூட பணம் இல்லாமல் அவதிப்படுவதாக கூறினார். என்னுடைய வீட்டுக்காரர் இறந்து 1.5 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் வேலை தரம்னாங்க, இழப்பீடு தரம்னாங்க, எதுவும் இன்னுமே ஒன்றுமே கொடுக்கல. 2 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு ஒரு பையன். போதுமான வருமானம் இருந்தால் தான் பிள்ளைகளை காப்பாற்றி நான் கொண்டு வர முடியும். அவங்க தாரம்னாங்க, இன்னும் ஒன்றுமே தரலை. நேற்று மனித உரிமை கமிஷனுக்கு போய் எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்களும் நல்லபடியாக தான் பேசுனாங்க. எல்லாமே நாங்களும் செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போதுமான வருமானம் எனக்கு 12,000மும் கொஞ்சம் இழப்பீடும் கொடுத்தாங்கன்னா நான் என் பிள்ளைகளை காப்பாற்றி நான் கொண்டு வந்துடுவேன். என் பொண்ணு 12 முடிச்சிட்டா காலேஜ் சேர்க்கறது கூட எனக்கு வழி இல்லை. எல்லா பிள்ளைகாடும் சேர்ந்துருச்சு. நான் இன்னும் படிக்கலைன்னு சொல்லி என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறா வீட்டில் இருந்துக்கிட்டு.